பெருமிழலை அப்படின்ற ஊர் மிழலை நாட்டுல உள்ளது. அங்க குறும்பர் அப்படின்ற ஒரு சிவபக்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் சிவனடியார்கள் கிட்ட பெரிதும் பக்தி கொண்டவரா இருந்தாரு. சிவனடியார் யாரா இருந்தாலும் வரவேற்று விருந்தளித்து உபசரித்து பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்புவாரு. சுந்தரமூர்த்தி நாயனார் கிட்ட குறும்பருக்கு ரொம்பவும் பக்தி உண்டு. எப்பவும் சுந்தரரை பற்றியே நினைத்தும் பேசியும் வாழ்ந்துட்டு வந்தாரு குறும்பர். குறும்பருக்கு யோக பயிற்சிகளின் மூலமா அனிமா மகிமா முதலிய 8 வித அற்புத சக்திகளும் கிடைத்திருந்துச்சு. இப்படி குறும்ப நாயனார் சிவத்தொண்டு செய்து சுந்தரர் நினைவாக வாழ்ந்து வரும்போது சுந்தரர் கைலாயம் செல்ல போறத குறும்பர் தன்னோட யோக சக்தியால தெரிஞ்சுக்கிட்டாரு. சுந்தரரை பிரிஞ்சு வாழ அவருக்கு மனசில்ல. சுந்தரரை காட்டிலும் முன்னதாகவே கைலாயம் போய் சிவனை அடைய அவர் விரும்பினாரு. அதனால அவர் யோக சமாதியில அமர்ந்தாரு. சிவனை தியானித்தாரு. அவரது பிரம்ம கபாலம் யோக சக்தியால திறந்துக்கிடுச்சு. குறும்ப நாயனாரோட உயிர் அவரது உடலை விட்டு பிரிஞ்சு கைலாயம் போய் சிவபெருமானின் திருவடியை அடைந்து விட்டது.